கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ல நீங்க லோன் வாங்கியிருக்கீங்களா? அப்படி லோன் வாங்கி க்ளோஸ் பண்ணாலும் சிபில்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு, இல்லைன்னா லோன் வாங்கி க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஃபோன் பண்ணி லோன் கேட்குறாங்க அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் டே பை டேல நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்கு. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோன் க்ளோஸ் ஆன அப்புறம் சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸை நம்ம வாங்கி வச்சுக்கணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோ கம்ப்ளீட்டாக பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வாங்கிக்கணும். என்ஓசி முக்கியமாக கொலாட்ரலுக்கு வாங்கலாம், காருக்கு வாங்கலாம், 2 வீலர் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் என்ஓசி வாங்கலாம். ஸோ என்ஓசியை வச்சு தான் நீங்கள் பேங்க் மேலே இருக்கிற ஹைப்போத்திகேஷனை கேன்சல் பண்ண முடியும். ஹைப்போத்திகேஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். வண்டி நீங்கள் வாங்குறீங்கனாலும் கண்ட்ரோல் பேங்க் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அந்த ஹைப்போத்திகேஷனை கேன்சல் பண்ணுறதுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன் க்ளோஷர் லெட்டர் அப்படின்ட்டு ஒன்று வாங்கணும். என்ஓசிக்கும் லோன் க்ளோஷர் லெட்டருக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. என்ஓசி அப்படிங்கிறது இந்த பொருள் மேலே இன்னும் எனக்கு எந்த இதுவும் இல்லை, அந்த பொருளை அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. லோன் க்ளோஷர் லெட்டர் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் பர்சன் இந்த லோனை முடிச்சிட்டாரு அப்படிங்கிறது கொடுக்குற ஒரு லெட்டர். இந்த லெட்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், லோன் ஸ்டேட்மெண்ட், ஃபைனல் லோன் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதுவுமே நிறைய பேர் வாங்குறது இல்லை, ஸோ அதுவும் வாங்கணும். நாலாவது விஷயம், இஃப் இன்கேஸ் நீங்கள் கொலாட்டரில் உங்களோட ப்ராப்பர்ட்டியை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, இதை பற்றி நிறைய அவேர்னஸும் இருக்கிறது இல்லை. நீங்கள் டாக்குமெண்ட் சைன் பண்ணியிருப்பீங்கள்ல, இஃப் பாசிபிள் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். இல்லைனா அட்லீஸ்ட் அதை பற்றி ஜெராக்ஸ் ஆச்சு வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 5மே நீங்கள் ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் ஒரு லோனை வாங்குறீங்க, க்ளோஸ் பண்ணீங்கன்னா, க்ளோஸ் பண்ண அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ், ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இதுதான். நம்ம ஒரு ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறோம், ஒரு பேன் கார்டு வாங்குறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஒரு லோன் க்ளோஸ் பண்ண அப்புறம் என்னென்னலாம் வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இதெல்லாம் தான் ப்ராப்பராக வாங்கி வைக்கணும். இதை நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா யூ ஆர் வெல் அண்ட் குட். இஃப் இன்கேஸ் நீங்கள் வாங்காமல் இருக்கீங்கன்னா போயிட்டு பேங்க்கில் அப்ரோச் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. ஃபியூச்சரில் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இஃப் இன்கேஸ் சிபில் ரிப்போர்ட்டில் அப்டேட் ஆகலை, இல்லைனா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்படிங்கிற டைம்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம், எப்படிப்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும். இதை தான் நீங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.